திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் அணிந்திருந்த சுமார் 44 பவுண்ட் தங்க நகைகள் திருட்டு போனது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அறநிலையத்துறை செயல் அலுவலர் கவிதா உட்பட புத்தூரை சேர்ந்த மீனா, தென்காசியை சேர்ந்த செல்லக்குட்டி, சங்கரன் கோவிலை சேர்ந்த கோமதி, திருநெல்வேலியை சேர்ந்த சண்முக சுந்தரி ஆகியோர் அணிந்திருந்த சுமார் 44 பவுண்ட் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளது. இதேபோல் 18 பேர் தங்களது செல்போன்களை தொலைத்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த ஆவடி காவல் ஆணையரகம் சார்பில் பல்வேறு குற்ற வழக்குகளில் மீட்கப்பட்ட 18 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகை, பணம் மற்றும் செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதோடு மத்திய குற்றப்பிரிவு சார்பில் மீட்கப்பட்ட நிலம், பணம், சைபர் கிரைம் சார்பில் மீட்கப்பட்ட பணம் உள்ளிட்டவையும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பொதுமக்கள் தேவையற்ற லிங்குகள், சாட்கள் போன்றவற்றை தொட்டு பணம் இழக்க வேண்டாம் எனவும் ஆணையர் சங்கர் அறிவுறுத்தினார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.